வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தின் அனுமதியை ரத்து செய்திட வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 5 மணி நேரம் நடந்த போராட்டத்தில் போலீசாருடன் வாக்குவாதம் தள்ளுமுள்ளி நிலவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கிரபாளையம் கடற்கரை அருகே சுற்றுலாவை மேம்படுத்திடும் வகையில் பொழுதுபோக்கு மையம் மற்றும் உணவு மையங்கள் கட்டப்பட்டு கடந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியில் தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டது. பாண்டி மெரினா என்ற பெயரில் செயல்பட்டு வரும் பொழுதுபோக்கு மையம் தொடர்ந்து சில ஆண்டுகளாக கடற்கரை பகுதிகள், மீனவ பகுதிகள் மற்றும் சதுப்பு நில காடுகளை அழித்து ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் சட்டவிரோத கூடாரமாக இருப்பதாகவும் இதனால் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளதாக அப்பகுதி மீனவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் செயல்படும் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தின் அனுமதியை ரத்து செய்திட வலியுறுத்தி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் சோனாபாளையம் சந்திப்பில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் மற்றும் பாண்டி மெரினா நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். மேலும் காவல்துறை உயரதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அதனை ஏற்காத மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டதால் அவ்வழியாக வந்த பொதுமக்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் பக்கத்து மீனவ கிராமத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் போராட்ட களத்திற்குள் பைக்குடன் புகுந்ததால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் அவர்களை ஓட ஓட விரட்டி சரமாரியாக தாக்கினர். இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவியது. புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோ இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5ற்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். இதுகுறித்த சிசிடிவி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பார்ப்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. புதுச்சேரியில் தனியார் பள்ளியிலிருந்து மாலை வேளையில் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு காமராஜர் சாலை வழியாக ஆட்டோ ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது 45 அடி சாலை சிக்னலில் திரும்பும்போது எதிர்பாராத வகையில் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறிய ஆட்டோ மாணவர்களுடன் கவிழ்ந்தது. இதில் மாணவர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் மற்றும் அருகில் இருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனுடைய மின்கட்டண வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கொடுமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வில்லியனூர் அண்ணா சிலை அருகே பரப்புரை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மின்கட்டண வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் கொடுமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் முன்னெடுக்கும் பரப்புரை மற்றும் தொடர் போராட்டம் வில்லியனூர் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க முருகானந்தம், திராவிட விடுதலைக் கழக லோகையப்பன், மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு ஆசிர், புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன், பீபோல்ட் பஷீர் அகமது, பெரியார் சிந்தனையாளர் இயக்க தீனா, புதுச்சேரி இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிராங்க்லின் பிரான்சுவா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கூட்டாக தலைமை தாங்கி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சியை கண்டித்தும் மின்கட்டண வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பரப்புரையில் ஈடுபட்டு பேசுகையில், அண்டை மாநிலங்களை விட புதுச்சேரி மக்கள் 500 யூனிட்டுக்கு 965 கூடுதலாக செலுத்த வேண்டிய நிலை உள்ளது. இது எந்த விதத்தில் நியாயம்? அதுவும் இந்த மின்கட்டண வரி கொடுமையை கடந்த ஜூன் மாத தேதியிலிருந்து செலுத்த சொல்வது சட்டவிரோதம் என்றும் இது நுகர்வோர் சட்டங்களுக்கு எதிரானது என்றும் இதை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். மின் நுகர்வோர் மின்சாரம் பயன்படுத்தாமல் இருந்தாலும் கூடுதல் கட்டணம், அடிப்படை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது தமிழகத்தில் இல்லாத அநியாயம் என்றும் இது மக்களின் அடிப்படை வாழ்வாதார உரிமைக்கு எதிரானது என்றும் சட்டவிரோதமாக உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். எனவே இதை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசை கண்டித்து தொடர் பரப்புரை மக்கள் எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஏராளமான சமூக இயக்கங்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்காத ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலை வழங்கி அவர்கள் வாழ்வை உயர்த்த வேண்டிய அரசும் அதற்காக இயங்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகமும் வேலைவாய்ப்பை உருவாக்காமல் இளைஞர்களின் வாழ்வை வீணாக்குவதை கண்டித்தும் தனியார் நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 90% வேலைவாய்ப்பு வழங்கப்படாததை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி திமுக மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும்
தொழிலாளர் முன்னேற்ற சங்க அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் உட்பட 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆளும் அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திடக் கோரி துணைநிலை ஆளுநரை சந்தித்து புகார் மனு அளிக்க உள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளில் கூடுதல் டிக்கெட் கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்ததை அடுத்து அதிரடியாக ஆய்வு மேற்கொண்ட போக்குவரத்து போலீசார் நடத்துனர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கும், கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கும் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்துகளில் பயணம் செய்யும் பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தனியார் பேருந்துகளில் கூடுதலாக டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதாவது கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு 20 ரூபாய் கட்டணம். கடலூரில் ஒருவர் ஏறி கிருமாம்பக்கத்தில் இறங்க வேண்டும் என்றால் அதற்கான கட்டணத் தொகை மட்டுமே நடத்துனர் பெற வேண்டும். ஆனால் தனியார் பேருந்துகளில் அப்படி செய்யாமல் கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு செல்வதற்கான முழு கட்டணத் தொகையும் கேட்டு நடத்துனர் அடாவடி செய்வதாக புகார்கள் எழுந்தது. இது தொடர்பாக கவர்னர் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு பல்வேறு புகார்கள் சென்றது. இந்நிலையில் இன்று காலை கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் கணேசன், சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் மற்றும் போலீசார் கிருமாம்பாக்கம் சந்திப்பு பகுதியில் தனியார் பேருந்துகளை நிறுத்தி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பேருந்தில் பயணம் செய்த பொதுமக்களிடம் டிக்கெட்டிற்கு உண்டான பணத்தை மட்டுமே கொடுங்கள், நடத்துனர்கள் கூடுதலாக கட்டணம் கேட்டால் போலீசாருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட பேருந்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் பேருந்து நடத்துனர்களிடம் பொதுமக்களிடம் கூடுதலாக டிக்கெட் கட்டணம் வசூலித்தால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மழை அங்கி மற்றும் மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு அரசு பள்ளிகளில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மழை அங்கி மற்றும் மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி செல்லிப்பட்டு உயர்நிலைப்பள்ளி, சோரப்பட்டு உயர்நிலைப்பள்ளி, திருவண்டார்கோவில் உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி, மதகடிப்பட்டுப்பாளையம் உயர்நிலைப்பள்ளி, திருபுவனை உயர்நிலைப்பள்ளி, கலிதித்தால்குப்பம் உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு மழை அங்கி மற்றும் சைக்கிளை வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடற்கரை ஆற்றங்கரையோரம் விதிமுறை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களை அகற்றுவதற்கு கடற்கரை மண்டல மேலாண்மை குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிராந்திய கடற்கரை மண்டல மேலாண்மை குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் குழுவின் உறுப்பினர் செயலர் ஸ்ரீனிவாச ராவ், மேலாண்மை அதிகார அமைப்பின் அதிகாரி ஜெயக்குமார் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் புதுச்சேரி மாவட்டத்தில் கடற்கரையில் இருந்து சுமார் 500 மீட்டர் நிலப்பகுதியில் அரசு அனுமதி பெறாமல் விதிகளை மீறி கட்டிடங்கள் கட்டப்பட்டது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதனை அடுத்து விதி மீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும், விதிமீறல் இருந்தால் அவற்றை அகற்றவும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பான MD, MS படிப்பிற்கு சென்டாக் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சென்டாக் மூலம் MBBS, பல் மருத்துவம், கால்நடை மருத்துவம், ஆயுர்வேதம் ஆகிய படிப்புகளுக்கு நீட் மதிப்பெண் அடிப்படையில் சென்டாக் கவுன்சிலிங் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் 2ஆம் கட்ட கவுன்சிலிங் நடத்த தயாராகி வந்த நிலையில் MD, MS முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீண்ட காலமாக கவுன்சிலிங் நடத்தப்படாமல் இருந்து வந்தது. இதனை அடுத்து இந்த படிப்புகளுக்கு 2024-25ஆம் ஆண்டுக்கான விண்ணப்பங்கள் சென்டாக் அறிவித்துள்ளது. இந்த விண்ணப்பங்கள் சென்டாக் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 6 பேரிடம் 7.36 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரும்பாத்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆதித்யா. இவரை தொடர்பு கொண்ட நபர் போலீஸ் அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டு தொடர்ந்து பேசியுள்ளார். மேலும் உங்கள் மீது சைபர் கிரைம் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். அதற்கு பயந்து போன ஆதித்யா 5.60 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் பெரியகாலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் தேசிங்கோ. இவர் மர்ம நபரிடம் 75,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்தவர் தெய்வகுமார் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக கூறியுள்ளார். கடன் பெற செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியதால் 40,000 ரூபாய் வரை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த சிவேஸ்வரன் 28,000 ரூபாயும், முத்துக்குமார் என்பவர் 17,000 ரூபாயும், ஸ்ரீதர் என்பவர் 16,000 ரூபாய் என மர்ம கும்பலிடம் பணம் அனுப்பி ஏமாந்துள்ளனர். இவர்கள் குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.